ஜெயக்குமார் அண்ணன் சொல்லுவார், அவருக்கு என்ன வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்றார். அண்ணன் அவர்களுக்கு அரசியல் பெருந்தன்மை இல்லை, அரசியல் நாகரீகம் இல்லை, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாங்க. அதற்கெல்லாம் நாம் மதிப்பளித்து திரும்ப பதில் சொல்ல ஆரம்பிச்சோம்னா அது தவறா போயிருங்கண்ணா. மக்களுக்கு இங்கே பாரதிய ஜனதா கட்சியை பற்றி தெரியும், எதற்காக நாங்கள் கஷ்டப்படுகின்றோம் என்று தெரியும், எப்படிப்பட்ட ஆட்சியை கொடுப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் உழைக்கின்றார்கள் என்றால் மக்களுக்கு தெரியும். அவங்க இன்னைக்கு 2024 அதிமுகவுடைய தேர்தலை பாருங்க, அதிமுகவுடைய நிலைமையை பாருங்க, 2024 வாக்கு சதவீதத்தை பாருங்க, எத்தனை இடத்துல அதிமுக டெபாசிட் போயிருக்குன்னு பாருங்க, எத்தனை இடத்துல 4வது வந்திருக்காங்கன்னு பாருங்க. 4வதுல வந்திருக்காங்க அதிமுக இந்த முறை. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை பற்றி எங்க 4 எம்எல்ஏக்களை பத்தி சொல்றாங்க. 2021 4 எம்எல்ஏக்கள் பாரதிய ஜனதா கட்சி கிடைத்தது அதிமுக அப்படிங்கிறாங்க. கூட்டல் இருக்கும் பொழுது அதிமுகவுக்கு பல எம்எல்ஏக்கள் கிடைப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி உழைத்திருக்கும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்எல்ஏக்கு அதிமுகவுடைய தொண்டர்கள் உழைத்திருப்பாங்க, எந்த மாற்று கருத்து இல்ல. ஆனா ஒரு நாணயத்திற்கு 2 பக்கம் என்பது போல அதிமுகவுடைய பல எம்எல்ஏக்கள் உருவாவதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டை உழைச்சிருக்காங்க. இல்லாட்டா அதிமுக இவ்வளவு எம்எல்ஏ கிடைச்சிருக்காது, எதிர்கட்சி என்கின்ற அந்தஸ்தை இழந்திருப்பாங்க. அதனுடைய வெளிப்பாடு 2024 தெளிவா தெரிஞ்சிருக்கே. 2024 பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்க பாருங்க, அதிமுக வாக்க பாருங்க. அப்படி இருக்கும் பொழுது அரசியல் தெரிந்த யாருக்குமே தெரியும் அதிமுக வாங்கியிருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எத்தனை எம்எல்ஏக்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் கொடுத்தாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா வாக்கு சதவீதம் 3 வருஷத்துல அப்படியே மாறிடுமா அவங்களுக்கு தெரியும். அதனால் இன்னைக்கு அதிமுக தன்னுடைய நிலைமையை பார்த்து அவர்கள் பரிதாபப்பட்டுக் கொள்ள வேண்டும். குறிப்பா இது போன்ற தலைவர்கள் அவங்க எங்க இருக்கிறாங்க, அவர்கள் மேலே வருவதை பற்றி யோசிக்க வேண்டுமோ தவிர காலையிலிருந்து இரவு வரை பாஜக 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 என்று சொல்வது மட்டும்தான் அவருடைய வேலையா இருப்பதாக நான் பார்க்கிறேன். தமிழ்நாடு நான் தொடர்ந்து சொல்வது, தமிழ்நாடு என்பது ஊழல் நிறைந்த ஒரு மாநிலமா மாறியிருக்கு. தொடர்ந்து காமராஜர் ஐயாவுடைய காலத்திற்கு பிறகு எல்லா இடத்திலையும் ஊழல் எட்டி பார்த்துருச்சு. அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றோம், திராவிட கட்சிகள் இல்லாம பாரதிய ஜனதா கட்சி வரும்பொழுது மட்டும்தான் ஊழலை ஒழிக்க முடியும். அதற்கு முத்தாய்ப்பாகத்தான் 2024 கூட்டணி நீங்க பார்த்திருக்கீங்க. அதனாலதான் நம்ம கூட்டாட்சின்னு சொல்றோம். 2026 இந்த 2024 கூட்டணியே இந்த ஊழலை ஒழிக்கணும், திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு மாற்று அரசியலை தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும் என்றுதான் அந்த என்டிஏ கூட்டணியை தமிழகத்தில் உருவாச்சு. அது நிச்சயமாக 2026 பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அது வரைக்கும் என்ன வேணாலும் பேசிக்கலாம். அதிமுகவுடைய சக்தி உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், வாக்கு சதவீதம் மூலமாக வெளிப்பட்டிருக்கிறது. அந்த இயலாமையை, ஆற்றாமையை, பொறாமையை இது போன்ற பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள், செல்லூர் ராஜா அவர்கள், அண்ணன் ஆர்பி உதயகுமார் அவர்கள் எல்லாரும் காலையிலிருந்து நைட் வரைக்கும் இதே பேசிட்டு இருக்கிறாங்க. நன்றி. சாப்பிட்டு போங்க, கொஞ்சம் சாப்பிட்டு.